பெரிய தொடக்கம், முதல் படி. எந்த கட்சிகள் உன்னை மாவட்ட செயலாளராக ஆக்க மறுத்ததோ, எந்த கட்சிகள் உன்னுடைய வாய்ப்பை பறித்ததோ, முத்தரையரா இல்ல மாவட்ட செயலாளர் இல்ல, அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் முத்தரையர்களா நோ நோ நோ, மற்ற சமூகமா எஸ் எஸ் எஸ், எந்த கட்சியிலும் இல்ல. அப்ப முடிவு பண்றோம், நீ என்ன எனக்கு வாய்ப்பு தருவது? சமநீதி போராளி, புரட்சியாளர், அரசியல் புரட்சியாளர். இது எதுவும் நடக்காது என்று சொல்வோன் சாதாரண மனிதன், நடக்காத அசாத்தியங்களை நடத்தி காட்டுவோன் புரட்சியாளன். அந்த புரட்சியாளன் தான் எந்த சமூகம் மறுக்கப்பட்டதோ, எந்த சமூகம் ஒதுக்கப்பட்டதோ, எந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டதோ அதே சமூகத்திலிருந்து 54 பேரை மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கார். 54 பேர் இந்த மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் உரிமை மறுக்கப்பட்ட சமூகம், இந்த அரசியல்வாதிகளால் புறந்தள்ளப்பட்ட சமூகம், குரலற்ற சமூகம், ஏழை எளிய விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய சமூகம். அவர்களை இன்றைக்கு மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கிறார் சமநீதி போராளி அவர்கள்.